ஏன் நான் வந்து டிவியோ இல்லை மொபைல் ஃபோனோ என் குழந்தைகிட்ட வந்து நான் கட் டவுன் பண்ணிட்டேன், நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன், இப்போ என்னோட குழந்தையோட என்விரான்மெண்ட் வந்து நார்மலாக கன்வெர்ட் ஆகிடுமா, ஸோ மற்ற ஏரியாஸ் ஆஃப் பிரெயின்லாம் வந்து நார்மலாக வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் வந்து இப்போ நீங்கள் வந்து அதை அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அதில் எந்த ஒரு சப்ளையும் அந்த ஏரியாவில் வந்து கிடைக்காம பண்ணிட்டீங்க. அவங்க வந்து விஷுவலில் மட்டுமே அவங்க வந்து கண்டினியூஸ் ஸ்டிமுலேஷன், அதாவது ஓவர் ஸ்டிமுலேஷன் வந்து விஷுவலில் மட்டும் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. மற்ற எந்த சென்சஸையும் அவங்க ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா, அப்போ அந்த பிரெயினுக்கு வந்து இது எப்படி ஆக்டிவேட் பண்ணணுங்கிற ஒரு நார்மல் ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி இருக்காது. அப்போ நீங்கள் த்ரூ தெரப்பி, த்ரூ ஸ்டிமுலேஷன், த்ரூ சென்சரி இன்டிகிரேஷன் ப்ரோக்ராம், இப்போ மற்ற ஏரியாஸ் ஆஃப் த பிரெயின் த்ரூ சென்சர் இன்டிகிரேஷன் ப்ரோக்ராம்னால ஸ்டிமுலேஷன் பண்ணிங்கன்னா அப்போ த பிரெயின் வில் கெட் அ ஃபயரிங் ஸ்டேஜ். ஸோ இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் தேவைப்படுது. அது கட்டாயம் வந்து தெரப்பியில் தான் கொடுக்க முடியும். அப்படி நீங்கள் தெரப்பி கொடுத்தோடனே அந்த குழந்தைகிட்ட வந்து நீங்கள் சேஞ்சஸ் பார்க்கலாம்.